ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்டிக் மான்வாவோட எபிசோடு 81 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல தான் மறக்காம ஒரே ஒரு லைக் கீழே போட்டுருங்க. நான் அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எபிசோடில் அந்த பொண்ணு தான் நம்ம அவந்தரோட சிஸ்டர்னு தெரிய வந்தது. இப்போ அவங்க வேற ஒரு எத்த நோக்கியும் போகிறாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல இவ தான் பிறந்திருக்கா, அவந்தரோட சிஸ்டராகவும் இருக்கா. அதே டைமில் இந்த இடத்த ரொம்ப வருஷமாக ப்ரொடெக்டும் பண்ணின்னு இருக்கலாம். ஆனால் நல்லா ஒத்து பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இல்லைன்னு லவ்வும் லூனாவும் யோசிக்கிறாங்க. என்னோட பிரதரோட மூஞ்சிக்கும் என்னோட சாமிங்கான ஃபேஸுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும். ஆனா ஏதோ ஒன்று வாரியர்ஸ், நீங்க வந்து என் பின்னாடி வாங்க, உங்களுக்கு கைட் பண்றேன். நீங்க பாக்குற இந்த பிளேஸ் இது பல வருஷமா ப்ரொடெக்டடா இருக்கு. அதே மாதிரி அவங்க உள்ள போறாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோ ஆல்ரெடி பார்த்திருக்கான். வாட்டி என்ன போன வாட்டி இல்லாம அந்த பொண்ணு கூட இவங்க போறாங்க. இப்பதான் அவனுக்கு புரியவும் ஆரம்பிக்குது. போன வாட்டி இதுக்காக தான் அந்த கேம்ல அவளை ஆடே பண்ணல. அதாவது இது ஒரு ட்விஸ்டா இருக்கணும்னு. இது எல்லாத்தையுமே பண்ணது கம்பெனி ஓனர் தான். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்கும்னு திடீர்னு யாரோ ஒருத்தவங்க ஓடி வராங்க. ஏய் ஸ்டிக்மேன், லவ் நான் வந்துட்டேன். அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுது அது ஸ்டார்லெட்னு. ஸ்டார்லெட்டோட லெவலும் 105க்கு வந்திருக்கு. லவ் அப்படி கட்டி பிடிக்கிறா. நீங்க ஃபைனலி இங்க தான் இருக்கீங்களா? நானும் உங்களை பார்த்துட்டேன். இந்த மாதிரி ஸ்டிக்மேன் உங்களையும் பார்த்து ரொம்ப நாளாச்சு. ஏய் யூஎஸ், நீ வந்து எப்படி இருக்க? யூஎஸ் அப்படியே ஸ்பின் பண்ணி விட. அப்புறம் தான் அவளுக்கு தெரியுது இப்ப பிடிச்சு நடக்குது யூஎஸ் இல்லைன்னு. இது வந்து யூஎஸ் இல்ல. யூஎஸ் வந்து அப்ப எங்க போனா? யூஎஸ் பார்த்தா பின்னாடி இருக்கான். நல்ல வேலை நான் வந்து தப்பிச்சேன். வாட்டி எனக்கு பதிலா பலியாட அவன் மாட்டிக்கினான். பீஸ் இது வந்து யாரு? இந்த பப்பி வந்து ரொம்ப அழகா இருக்கு. இவனோட பேரு வந்து பேரோ. இவன் இப்பதான் ரீசெண்டா எங்களோட பார்ட்டியை ஜாயின் பண்ணான். பப்பியா இப்பதான் எழுந்துக்குது. அதை பார்த்து அவ சொல்றான், பேரோ உன்னை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். நம்ம ஏன் ஃப்ரெண்ட்ஸா இருக்க கூடாது? இதை பார்த்து லூனா லவ் எல்லாம் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இதே மாதிரி தான் நான் வாட்டி அவங்க ரெண்டு பேரும் ஒன்னாகலான்னு ட்ரை பண்ணாங்க. ஆனா கடைசியில கையை கடிச்சதுதான் மிச்சம். அதனால அவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா கத்துறாங்க. ஏய் நீ வந்து அவனை கீழே விட்டு, இல்லைன்னா அவ்வளவுதான், அவன் கண்டிப்பா உன்னோட கையை கடிச்சு வச்சிருவான். அப்படி எதுவும் ஆகல. ஆப்போசிட்டா அங்க பெரோக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சு போயிடுது. அப்படியே லிக் பண்ணுது. என்ன பெரோ, உனக்கு வந்து என்ன ரொம்ப பிடிச்சிருக்கா? இதை பாக்குற அவங்க ரெண்டு பேருக்கும் அவ்வளவு கோவமா இருக்கு. இவங்க தடவுனா ஒண்டி ஒரு மாதிரி அவன் கடிச்சு வச்சான். அந்த சின்ன பொண்ணு கொண்டி ரொம்ப இதுவா அவன் பழகுறான். ஆமா இதுக்கே நீங்க ஆச்சரியமான எப்படி உள்ள இன்னமும் ஒரு 3 பேர் உங்களுக்காக காத்துன்னு இருக்காங்க. வேற யாரும் இல்ல, நம்ம ஹபேக்கு ஸ்லாத் ஏஞ்சல் பொண்ணு தான். வந்து அந்த ஸ்டார்லெட்டு ஹபேக்கு இவங்க எல்லாருமே ஒரு பார்ட்டியை ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஆமா நீங்க எல்லாருமே இங்க என்ன பண்றீங்க? இதுவா, இவங்க எல்லாருமே என்ன கால் பண்ணாங்க. சரி நானும் இங்க வந்தேன். இதுவும் எதுக்கு தெரியுமா? நாங்க 4 பேரும் இப்போ ஒரு பார்ட்டியில இருக்கோம். இது 4 மெம்பர் பார்ட்டியா? ஆமா மாடர்ன் வாரியர். ஏன்னா இப்போ எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்களோட 4 மெம்பர் பார்ட்டி அதை வந்து உருவாக்குறதுக்கு. பாரு நீயே உருவாக்கியிருக்க ஒரு 4 பேர் இருக்கிற ஒரு பார்ட்டியை. அதுவும் எதுக்கு? சியாங் மியாங் கான்டினென்ட்டோட மார்ஷியல் ஆர்டிஸ்ட் பத்திலாம் நம்ம ஸ்லாத்துக்கு தெரிஞ்சிருக்கு. அதை பார்த்து ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகுறான். இல்லையா பின்ன எவலி ரிலேமோட ஒரு ரூலரா இருக்க இந்த விஷயம் கூட எனக்கு தெரியாம இருக்குமா என்ன? அதனால தான் எல்லா விஷயமும் எனக்கும் தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி ஹெவன்லி ரிலேத்துல ஏன்ஷியன்டான டெக்ஸ்டையும் நான் பார்த்தேன். எல்லாமே நான் சொன்ன அதே கான்டினென்ட்டை நோக்கி தான் போகுது. இப்படி இவங்க ஏன் கிட்ட எல்லா விஷயமும் சொன்னாங்களா? அதனால தான் நானும் பார்ட்டிக்கு ஜாயின் பண்றதுக்கு ஒத்துக்கினேன். இனிமே சொன்னா உங்களோட பார்ட்டிக்கு தான் நான் ஜாயின் பண்ணணும்னு ரொம்ப விருப்பப்பட்டேன். எனக்கும் அட்வென்ச்சரா மாறணும்ல, அதனால இவங்களோட பார்ட்டியை நான் ஜாயின் பண்ணேன். மாடர்ன் ஹீரோ, உனக்கு தெரியுமா அவன் வந்து என்னோட உயிரை காப்பாத்திருக்கான். அதனால நானும் ஒத்துக்கினேன். அதாவது அவன் எங்களோட பார்ட்டியில இருக்கட்டும்னு கேட்ட அவன் இன்னமும் ஷாக் ஆகுறான். ஏன்னா நம்ம ஸ்டார்லெட் ஒரு பார்ட்டியில இருக்கா. அங்க ஸ்டார்லெட்டும் சொல்றான், நான் வந்து உங்களோட பார்ட்டியில ஜாயின் பண்ண வேண்டியது பரவாயில்ல, உங்களோட பார்ட்டி வந்து இப்போ ரொம்ப சூப்பர் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏன்னா இப்போ இந்த குட்டி பப்பி வேற இருக்கு. ஜஸ்ட் தூரத்துல இருந்து உங்களை பாக்குறேன். உங்களோட பார்ட்டி இன்னமும் எவ்வளவு சூப்பர் ஸ்ட்ராங்கா மாத்துன்னு. அதனால நீங்க தோத்து போக கூடாது. ஏன்னா இப்போ எங்களோட பார்ட்டி வேற இருக்கு. அதனால ஜாக்கிரதையா இருங்க. இது சைடு அவங்க 4 பேரை காட்டுறாங்க. அவங்க 4 பேரும் இப்போ ஒரு பார்ட்டியில இருக்காங்களாம். அப்போனா ஸ்டாருக்கு ஒரு பார்ட்டி இருக்கு. அப்போனா இது ஒரு நல்ல விஷயம் தான். ஸ்டாரோட பார்ட்டியில இருக்க ஸ்லாத், ஏஞ்சல் பொண்ணு, ஹபேக்கு இவங்க எல்லாருமே பாஸ் மாஸ்டர். அதே மாதிரி அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஸ்டார் எங்களோட பெரோவை நீ சாதாரணமா எடை போடக்கூடாது. அதுக்குள்ள ஏகப்பட்ட விஷயம் மறைஞ்சிருக்கு. கும்மல இவனோட கியூட்னஸ் முன்னாடி எல்லாருமே அப்படியே கீழே விழுந்துருவாங்க. ஆமா ஆமா அது உண்மைதான். அப்படி இவங்க சொல்லுவாங்களா? அங்க பின்னாடி அந்த பொண்ணு பயங்கரமா சிரிக்கிறா. மன்னிச்சிருங்க, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல வாரியர். ஆச்சுன்னா என்னோட சிரிப்பை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். நீங்க வந்து இந்த பிளேஸை விட்டு போகணும்னா பல விஷயத்த கம்ப்ளீட் பண்ண முடியுதா உங்களால இங்கிலிருந்தே போக முடியும். ரொம்ப வருஷமா இந்த இடம்னா மதருக்கு அவ்வளவு பிடிக்கும். மதர் தான் பல வருஷமா இதை பாதுகாத்தாங்க. அதுவும் அவங்களோட டைம் கொடுத்து. இப்போ வந்து அப்படி இருக்கான்னு கேட்டா அதுதான் கிடையாது. ஏன்னா மதர் கொடுத்த அந்த டைம் அது வந்து எப்பயோ முடிஞ்சு போயிடுச்சு. அதனால குரோனோ லைஃபை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு யாருமே இல்ல வெளியில இருந்து. அதனால குரோனோ லைஃப் அது வந்து இப்போ சேஃப் ஜோன்ல இல்லவே இல்லை. ஏகப்பட்ட ஆளுங்க
நீங்களே பார்த்துருப்பீங்க எப்படியெல்லாம் உள்ள வந்திருப்பாங்கன்னு. அதே மாதிரி ஏகப்பட்ட பீயிங்ஸ் இருக்கு, அதுங்க எல்லாரு கூடயும் நீங்க போட்டி போடணும். இதுக்கு தெரியுமா நான் வந்து எதுக்கு டைமென்ஷனல் பிரீஸ்டஸா இருக்கேன்னு. திடீர்னு அவ ஏகப்பட்ட டிராகன்ஸ் சமன் பண்றா. அதான் இது வரைக்கும் நந்து வரும்போது சிலையா இருக்கும்ல, அது எல்லாமே இப்ப அப்படியே உயிரோட வந்து உங்களுக்கு தெரியல. அதாவது நீங்க வந்து ப்ரூவ் பண்ணணும், நீங்க வந்து இந்த இடத்த விட்டு போகணும்னா கண்டிப்பா இதுங்களை தூக்கடிக்கணும். இப்பதான் ஹீரோக்கே புரியுது, இதனால தான் பீட்டா சர்வர் டெஸ்டிங்ல இருக்கும்போது பொண்ணு ஆளக்கானும் இது எல்லாத்தையுமே பண்ணது கம்பெனி ஓனர் தான். வாரியர் பீஸ் உங்களால எதுவுமே பண்ண முடியலையா? இப்ப நீங்க எங்களோட பிரதரை கூட வச்சிருக்கலாம், ஆனா அதுக்குன்னு நான் ஒன்னும் ஈஸியா போன்னு பார்க்க கூடாது. பீஸுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. அங்க பப்பிய பின்னாடி கொடுக்கறான், அதுக்கு நீ பூச்சிக்கோ, ஏன்னா நான் வேலையை முடிச்சுட்டு வரேன். அப்படியே அந்த டிராகன் முன்னாடி போய் பயங்கரமா கத்தி சொல்றான், இதுங்களை நான் வந்து அழிக்கணும் அவ்வளவுதானே, இதுங்களா எனக்கு சாதாரணமான விஷயம் தான். அப்படியே ஒரு பயங்கரமான ஸ்விங்க போட இதனால அந்த டிராகன் எல்லாமே அப்படியே பொசுங்கி போகுது. அந்த இடத்துல இருக்க ரூஃப் எல்லாம் உடஞ்சி போய் வானமே தெரியுது. பாக்குற ஏஞ்சல் பொண்ணெல்லாம் ரொம்ப ஷாக் ஆகுறா. இப்படி எல்லாத்தையுமே அழிச்சனால அங்க கோஸ்டும் கம்ப்ளீட் ஆகுது. நீங்க வந்து அந்த டிராகன் ஸ்டாச்சு 30 வந்து கொண்டுட்டீங்க. சீசன் 2க்கான அந்த கோஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. பின்னாடி அந்த பொண்ணால எதையுமே நம்ப முடியல. பாத்தியா உன்னோட சிஸ்டரோட ஃபேஸ? ஆமா ஆமா புரியுது, ஏன்னா என்னோட சிஸ்டர் வந்து என்ன கம்பேர் பண்ணா ரொம்ப வீக், அதனால தான் உன்னால ஈஸியாவே தோக்கடிக்க முடிஞ்சது. இந்த சிஸ்டம்ல ஒரு நோட்டிபிகேஷன் வந்து நீங்க வந்து டைமென்ஷனல் பிரீஸ்டஸ் அவங்களோட டெஸ்ட்டை வந்து பாஸ் பண்ணிட்டீங்க. இப்போ உங்க முன்னாடி 2 ஆப்ஷன் வந்து கொடுக்கப்படும். அதாவது 2 டைமென்ஷன் இருக்கும், இதுல ஏதாச்சும் ஒன்னு தேர்ந்தெடுக்கணும். இல்ல ஒன்னு பிளானட் ஆஃப் ஸ்டீல்னு ஒரு பிளானட், இன்னொன்னு லேண்ட் ஆஃப் டிராகன். இப்போ இது ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்னதான் இவங்களால தேர்ந்தெடுக்க முடியுமா? அப்படி தேர்ந்தெடுத்தா அதுக்குள்ள இவங்களால போக முடியும். நான் எதிர்பார்க்கல, போன வாட்டி பீட்டா டெஸ்டிங் சர்வர்ல இருக்கும்போது இப்படி எல்லாம் எதுவும் நடக்கல. இப்பதான் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. எல்லாத்தையுமே கம்பெனி ஓனரும் பாத்துக்கினே சொல்றாரு, பீஸ் இதை நான் தான் பண்ணேன், எனக்கு தெரியும் வந்து எவ்வளவு சீக்கிரத்துல இங்க வருவேன்னு. இதே மாதிரி போச்சுன்னா எல்லா டைமென்ஷனையும் நீ அழைச்சிருவேன். அதனால தான் நான் வந்து இப்படி உனக்கு சாய்ஸே இல்லாம பண்ணிட்டேன். பார்க்கலாம் இந்த சின்ன பையன் இவன் வந்து என்ன பண்ண போறான்னு. நான் இப்பதான் இவன் ஆரம்பிச்சிருக்கான், இன்னமும் ஏகப்பட்ட விஷயம் இருக்கு பாக்குறதுக்கு. ஏகப்பட்ட சர்ப்ரைசஸ் நான் உள்ள வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் சீன்ல அங்க ஹீரோவும் அப்படி யோசிக்கிறான். அவனுக்கு இப்பதான் எல்லா விஷயமும் புரிய வருது. இதை பண்ணதோ கம்பெனி ஓனர் தான், அவன் வேணும்ட்டே தான் இப்படி பண்ணிருக்கான். உனக்கு தெரிஞ்சிருக்கு நான் இதெல்லாம் பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆவனு. அதுக்குள்ளேயே ஒரு சிஸ்டம்ல நோட்டிபிகேஷனும் ஷோ ஆகுது. உங்களை வேற உலகத்துல இருக்க பீயிங்ஸ் அது வந்து டைமென்ஷன் வழியா பார்த்துன்னு இருக்கு. ஒரு பீயிங்கால உங்களோட ஸ்டிக் இன்னமும் அதாவது இப்ப இருக்கிறத விட பல மடங்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா மாத்த முடியும். இன்னொன்னு கலாடோ அவன் வந்து ரொம்ப ஈகரா இருக்கான். பிளஸ் சொன்னா அந்த கர்கண்டோ த டிராகன் அவன் வந்து உங்களை மீட் பண்றதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கான். பின்னாடியே லூனாவும் சொல்றான், ஆமா நீ வந்து எதை தேர்ந்தெடுக்க போற, நீ தான் இப்ப பார்ட்டியோட லீடரா இருக்க, எடுக்கிற டிசிஷனை பொறுத்து தான் நம்மளால அங்க வந்து போக முடியும். ஓ அப்படியா லூனா, அப்படின்னா என்னோட பதில் வந்து இதுதான் நான் தேர்ந்தெடுக்க போறேன், நம்ம இங்க தான் போக போறோம் அப்படின்னு ஏதோ வந்து அவன் சொல்றான். இங்கேயே இந்த எபிசோட முடியுது. இது என்னதான் அவன் தேர்ந்தெடுத்தான், அங்க கலடோ கிட்ட அவன் போக போறானா, அவன் வேற டைமென்ஷனுக்கு போக போறானா? வேற டைமென்ஷனுக்கு போனா அவனோட ஸ்டிக்கை இன்னமும் பல மடங்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்க முடியும். என்ன உண்மையிலேயே அவனோட ஸ்டிக் வந்து ரொம்ப பவரா இல்லையா என்ன? ஒரே ஸ்விங்ல அவன் ஏகப்பட்ட பிளானட்டை அழிக்க முடியும். இதுக்கு மேல வேற என்ன வேணும் பார்க்கலாம். இதுக்கு மேலயும் நம்ம ஹீரோ என்ன பண்றான்னு. இதுக்கு மேலதான் வேற லெவல்ல போகும். நம்மளுக்கும் தெரியல ஹீரோ வந்து எதை தேர்ந்தெடுத்தான்னு. நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் நம்மளுக்கும் தெரியும். வீடியோக்கு மறக்காம ஒரே ஒரு லைக் கீழே போட்டுருங்க, அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சயனரா.